அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 9th பாடத்தில் தமிழ் பாடத்தில் தமிழ் விடு தூது அதில் பாருங்கள், கவிதை பேழையில் ஒன்வேர்டு தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. தமிழ் விடு தூது சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. ஆன்சர் சிற்றிலக்கியம். அடுத்து பாருங்கள், விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. விடுபட்ட இடத்திற்கு டேஷ் இனம் வண்ணம் டேஷ் குணம் வனப்பு டேஷ். இது ஆன்சர் பாருங்கள். 3 இனத்தில் 3 இருக்குது. வண்ணம் 100, பல 100 வண்ணங்கள்னு பாட்டு கூட இருக்கு இல்லையா. வண்ணம் 100, இனம் 3, குணம் 10 குணம், 8 வனப்பு 8. அப்போ ஆன்சர் 3, 100, 10, 8. 3 இனம், வண்ணம் 100, குணம் 10, வனப்பு 8. அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, அழியா வனப்பு, ஒழியா வனப்பு, சிந்தாமணி. இந்த அடிக்கோட்டிட்ட சொற்களுக்குள்ள இலக்கண குறிப்பு. அழியா, ஒழியா, சிந்தா, அழியாத அந்த இறுதியில் உள்ள எழுத்து தா போயிடும். ஒழியாத அந்த தா போயிடும் இல்லையா. அப்போ ஈறுனா இறுதி. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். இறுதியில் உள்ள எழுத்து போயிடும். எதிர்மறையாக எதிர்மறையான பெயரோடு முடியும். அதனால் அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். எச்சமாக இருக்கிறதுனால ஈறுகெட்ட எதிர்மறையாக இருக்கக்கூடிய எச்சம், பெயரை கொண்டு முடியக்கூடிய எச்சம். அதனால் அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள். தமிழரால் நாங்கள் வண்ணம் 8ன்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே தமிழரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் 5. அடுத்து, தூது இலக்கியம் டேஸ் வெண்பாவால் பாடப்படும். தூது இலக்கியம் டேஸ் களி. தூது இலக்கியம் டேஸ் வெண்பாவால் பாடப்படும் அப்படின்னு கேட்டால் களிவெண்பா அப்படின்னு எழுதும். களிவெண்பாவால் பாடப்படும். 2 பூக்களை வைத்து தொடுக்கும் மாலைக்கு டேஸ் என்று பெயர். 2 பூக்களை, 2 கண்கள் தான் இருக்கும் இல்லையா. அதனால் கன்னி ஞாபகம் வச்சுங்க. 2 பூக்களை வைத்து, எல்லாருக்கும் 2 கண்கள் இருக்கும். அதனால் கன்னி ஞாபகம் வச்சுங்க. 2 பூக்களை வைத்து தொடுக்கும் மாலைக்கு கன்னி அப்படின்னு பேர். இது 9th பாடத்தில் இருக்குது. இதை பார்த்து வச்சுங்க. நன்றி.